அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கொலோசியர் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும் தியானிக்கலாம். இந்த அதிகாரத்தில் 2 பகுதிகளாக பவுல் அப்போஸ்தலன் செய்தியை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதல் 17 வசனங்களிலே ஒரு தனிப்பட்ட மனிதனின் பரிசுத்த வாழ்க்கைக்குரிய விதிகள் என்கிற தலைப்பின் கீழாகவும், 2வது பகுதியிலே கிறிஸ்தவ குடும்பங்களுக்குரிய விதிகள் என்கிற தலைப்பிலாகவும் இங்கே கொலோசே பட்டணத்தை சார்ந்த சபைக்கும் லவோதிக்கேயர்களுக்கும் எரோப்போலி பட்டணத்தை சார்ந்தவர்களுக்கும் ஏன் நமக்குமே இந்த செய்தியை பவுல் அப்போஸ்தலன் கொடுத்திருக்கிறார். வசனம் 1 மேலானவைகளை தேடுங்கள் என்றும் 2வது வசனத்திலே மேலானவைகளை நாடுங்கள் என்றும் இங்கே சொல்லுகிறார். தொடங்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். மனிதர்களுக்கு வேண்டியது புதிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆகவே மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லுகிறார். கள்ள போதகர்கள் வலியுறுத்துகிற காரியங்கள் உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு மேலானவைகள் தான் வேணும், ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் இங்கே பேச தொடங்குகிறதை பார்க்கிறோம். பவுல் குறிப்பிடுகிற மேலான காரியங்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கடைசியாக என்று சொல்லி காரியத்தை சொல்லி கொடுக்கிறாரே, அது என்ன? கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ, அதாவது இந்த பூமியில் காண்கிறவைகள் நிறைய காரியங்கள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகள் தான் நித்தியமானவைகள். அனித்தியமான உலகப் பொருள் என்று தான் இயேசு பேசுகிறார். அவைகளினால் உங்களுக்கு இந்த சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். இந்த பூமியில் உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் கெடுக்கும், திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள் என்று சொல்லுகிறதை. ஆகவே வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற காரியங்களிலே உண்மை உள்ளவைகள் எவைகள், ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ்கிறதற்கு எவைகள் தேவை, நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறதற்கு எவைகள் தேவை, கற்புள்ளவைகள் எவைகள், அன்புள்ளவைகள் எவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகள், புண்ணியம் எது, புகழ் எது, இவைகளை சிந்தித்து, இது கிறிஸ்து தேவனுடைய அந்த வலது பார்சத்தில் இருக்கிறாரே, அவர் தந்த அந்த புதிய ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறதற்கு இதனை தேடி நாம் ஆண்டவருடைய இருதயத்தை மகிழ்விக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பிரியமானவைகளை செய்யும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எவைகளை தேடினாரோ, எவைகளை போதித்தாரோ, அவைகளை கடைபிடித்து வாழும் பொழுது மேலானவைகளை தேடுகிறவர்களாக, மேலானவைகளை நாடுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். மரித்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளின் மேலேயும் பற்றுதலும் ஆசையும் இருக்காது. ஆகவே நீங்கள் மரித்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்கள், புதிய ஒரு ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஒரு அருமையான ஒரு கேரண்டி. எந்த ஒரு மனிதனும் உங்களை வந்து அழித்துவிட முடியாது. நீங்கள் அவன் நினைத்தபடி உங்களுடைய அழிவு இருக்காது. ஏனென்று சொன்னால் புதிய வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளாக அவனுடைய ஜீவனை மறைத்து வைக்கிற ஒரு பாக்கியத்தை பெறுகிறான். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அதாவது கிறிஸ்து நம்மை ரட்சித்தபடியினாலே கிறிஸ்துவை நேசிப்பதும் அவரோடு கூட இணைந்து வாழ்வதும் அவர் நமது இருதயத்தில் வாசமாயிருந்து வழிகாட்டுவதும் நம்முடைய வாழ்வின் மையமாக இருப்பதைத்தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். நாம் மரித்த நிலைமையிலே, பாவத்தில் மரித்த நிலைமையிலே புதிய ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்ற நாம் கிறிஸ்துவை நேசிப்பவர்களாக, அவரோடு கூட இணைந்து வாழ்கிறவர்களாக, அவர் நம்முடைய இருதயத்தில் வாசமாயிருந்து வழிகாட்டுகிற அந்த வழிகளின்படி நாம் நடக்கிறவர்களாக, நம்முடைய வாழ்க்கையினுடைய மைய பகுதியில் கிறிஸ்துவை வைத்து வாழ்கிறவர்களாக இருக்க முடியும். அப்படி இருந்தால் தான் நம்ம சொல்ல முடியும் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து, அவருடைய ஜீவன் நமக்குள்ளே ஓடக்கூடியதாக மாறிவிடுகிறது என்கிறதை இந்த ஒரு ஆவிக்குரிய மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகள், புண்ணியம் எது, புகழ் எது, இவைகள் மாத்திரமல்ல, நீங்கள் மரித்திருக்கிறீர்கள். ஆகவே உலகத்தினுடைய ஆசை இச்சைகளுக்கு மரித்து விட்டீர்கள். சிற்றின்பமாய் இருக்கிற எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு பெரின்ப அந்த கிறிஸ்துவை தேடுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவிக்குரிய காரியங்களை
தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று 1ஆம் வசனத்திலிருந்து 4வது வசனம் வரையிலும் போதிக்கிறார். இந்த தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கைக்குரிய விதிகளிலே அடுத்தபடியாக பாவத்தை எதிர்ப்புக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 5ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் போதிக்கிறார். 3 பகுதிகளாக இந்த பரிசுத்த வாழ்க்கைக்குரிய விதிகளை கற்றுக் கொடுக்கிறார். முதல் 4 வசனங்கள் ஆவிக்குரிய காரியங்களை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது 5ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் பாவத்தை எதிர்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும் கிறிஸ்துவின் தன்மையை பற்றி கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கைக்குரிய விதிமுறைகள். 2வது காரியம், பாவத்தை எதிர்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி 5ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் அவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வெளியே உள்ள விக்கிரகங்களைப் போல இருதயத்தில் உள்ள விக்கிரகங்களும் நம்மால் பிரிக்க முடியாத ஒரு காரியத்தை செய்கிறது என்று சொல்லுகிறார். பொருளாசை அல்லது பேராசை இன்னும் அதிகம் வேண்டும் என்பது கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் கூட காணப்படுகின்ற ஒரு சாதாரண பாவமாக இருக்கிறது. இவைகளை பவுல் இங்கு சொல்லும் பாவங்கள் நமது பாவ சுபாவத்திற்கு உட்பட்ட பாவங்களை இங்கே பட்டியலிடுகிறார். நம்முடைய கண்கள், கைகள், கால்கள் என்ற சரீரத்தின் அவயங்களோடு கூட இணைந்த பாவங்களாக இவைகள் காணப்படுகின்றன. அவற்றோடு நாம் கண்டிப்பாக நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். கை இல்லாமல், கால் இல்லாமல், கண்கள் இல்லாமல் வாழ முடியாது. இவைகள் இருக்கும் பொழுது இந்த பாவங்களும் அதோடு கூட இணைந்து காணப்படக்கூடியதாக இருக்கிறது. அவைகளை அழித்து போடுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது அவர் நமக்கு முன் வைத்த உண்மைகளின் அடிப்படையில் பவுல் இதை கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவில் புது வாழ்வு கொடுக்கப்பட்டிருப்பதாலும் அவர்களுக்கு ஒரு மகிமையான எதிர்காலம் இருப்பதாலும் அவர்கள் அதற்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். பாவம் செய்வதை அவர்கள் வாழ்க்கையிலிருந்து தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி பவுல் கட்டளையிடுகிறார். இது நம்மால் முடியாது என்றால் பரிசுத்த ஆவியானவரினுடைய உதவினால் இதை செய்ய முடியும் என்று பவுல் விசுவாசிகளுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர்கள் கிறிஸ்துவின் மூலம் அதை செய்ய முடியும். அவர் கொடுக்கும் பலனை பெற்றுக்கொண்டு இந்த காரியத்தை நாம் செய்கிறவர்களாக வாழ முடியும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அவர் பட்டியலிடுகிற விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை, இந்த பாவங்களை நாம் செய்யக்கூடாது என்று பேசுகிறார். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று சொல்லுகிறார். இதனுடைய அர்த்தம், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்றால் கீழ்ப்படியாதவர்கள் சுபாவத்தின்படியையும் செய்கையின்படியையும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறார்கள். சுபாவமே கீழ்ப்படியாத சுபாவம்தான், செய்கையும் அந்த காரியத்தோடு ஒத்துப்போகும் என்று சொன்னால் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து விடுவார்கள் என்று சொல்லி அங்கே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபம் இருக்கக்கூடாது, மூர்க்கம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. உங்கள் வாயில் பிறக்கலாகாத அந்த தூஷணம், வம்பு வார்த்தைகள் இவைகள் ஒன்றையும் நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுருங்க. இந்த காரியங்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்கிற ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதன் இந்த பழைய சுபாவம், பழைய நாட்களிலே முற்காலத்தில் செய்த எல்லா பாவங்களையும் ஒவ்வொரு நாளும் களைந்து போடுகிறதற்கு அவன் பிரயாசப்படுகிறவனாக இருக்க வேண்டும். பொய் சொல்லாதிருங்கள், தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்றெல்லாம் சொல்லுகிறார். ஜனங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர்கள் பழைய வாழ்க்கை முறையை களைந்து போட்டு புதிய முறையை அவர்கள் தரித்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் ஒரு புதிய சுபாவத்தை பெறுகிறார்கள், புதிய ஜனங்களாக மாறுகிறார்கள். புதிய சுபாவம் தேவ சாயலாக அது நம்மிலே அது உருவாகக்கூடியதாக இருக்கிறது. அது ஆவிக்குரியது, அது பரிசுத்தமானது, அது நீதியானதும் கூட. விசுவாசிகள் பாவ சுபாவத்துடன் இந்த புதிய சுபாவத்தை அவர்கள் தரித்து கொள்ள வேண்டும். பழைய சுபாவத்தை களைந்து போட வேண்டும். அவைகளை உண்டு பண்ணுகிறவைகளை அழித்து போட வேண்டும், தவிர்த்து விட வேண்டும் என்று
பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். 11வது வசனத்தில் அவங்க வேறுபாடு இல்லாத ஒரு வாழ்க்கை, அதாவது பட்சபாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று போதிக்கிறார். அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, பிரதேசத்தான் புறஜாதி என்றும் புற நாட்டான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனன் என்றும் இல்லை. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். அவரிடத்துல கிறிஸ்துவரிடத்தில் எப்படி பட்சபாதம் இல்லையோ அதே போல் எந்த மனுஷனையும் நீ அந்த ஜாதி இந்த ஜாதி, நீ விருத்த சேதனம் உள்ளவன் நான் விருத்த சேதனம் நான் பெற்றவன் பெறாதவன், நீ அந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரன், நீ இந்த கலரில் இருக்கிற நான் அந்த கலரில் இருக்கிறேன், நான் சுயாதீனன் நீ அடிமை. பவுலினுடைய நாட்களில் இருந்த அந்த பிரிவினைகளை சொல்லுகிறார். பட்சபாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனாக இருக்க வேண்டும். பாவத்தை எதிர்ப்பதற்கான அந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவின் தன்மையை பற்றி 12 17 வரையிலும் சொல்லிக் கொடுக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது போதித்த அதே காரியம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாரே, அந்த காரியத்தை நினைவூட்டுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய சிந்தை, அவருடைய சாயலை தரித்து கொண்டு ஒருவருக்கொருவர் குறைபாடு இருக்குமானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். நமக்கே இவ்வளோ பெரிய மன்னிப்பு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மன்னிப்பை பற்றி அருமையான ஓமைகளை சொல்லி கொடுத்தாரே. 10,000 கடன்பட்ட ஒருவன் மன்னிக்கப்பட்டான் என்று சொல்லி. ஆகவே கிறிஸ்து நீங்கள் எவ்வளோ பாவியாக இருந்தீங்க, உங்களை மன்னித்தார். ஆகவே ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், கிறிஸ்துவை போல மன்னியுங்கள். ஒரு விபச்சார ஸ்திரியை கல்லெறிந்து கொள்ளும்படியாய் வந்த ஒரு ஸ்திரியை மன்னித்தாரே, அந்த அன்பு உங்களுக்குள்ளே காணப்படட்டும் என்று சொல்கிறார். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அன்பு தான் எல்லாவற்றிற்கும் காரணம், எல்லாவற்றையும் இணைப்பது அன்பு தான். ஆகவே அந்த அன்பை தரித்து கொண்டு வாழுங்க. எப்படி கிறிஸ்து அன்பாக இருக்கிறார், தேவன் அன்பாக இருக்கிறார், அந்த சுபாவம் உங்களில் இருக்கணும் அப்படின்னு கிறிஸ்துவின் தன்மையை பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை பேசுகிறார். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. இதற்கு கிறிஸ்துவினுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் தியானிப்பவர்களாக, ஒவ்வொரு நாளும் அதை பற்றி பேசுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயங்களிலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அதாவது 3 காரியங்களை நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில், பரிசுத்த வாழ்க்கையில் கடைபிடிக்கிற விதிகளாக இங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார், கட்டளையிடுகிறார். ஆவிக்குரிய காரியங்களை தேடுகிறவர்களாக, பாவத்தை எதிர்ப்பவர்களாக, கிறிஸ்துவின் தன்மையை பற்றி கொண்டவர்களாக நாம் வாழும் பொழுது நாம் நிச்சயமாக கடைசி நாட்கள் வரையிலும் கர்த்தரால் நாம் மீட்பை பெற்றுக்கொள்கிறவர்களாக வாழ்ந்து பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் தைரியமாய் சொன்னது போல அதை அவருக்கு மாத்திரமல்ல, அவரை பின்பற்றுகிற எல்லாருக்கும் அந்த கடைசி நாட்களில் தந்தருள்வார் என்று சொன்னார். அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.